உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துதல் சொல்லுகிறேன். கர்த்தர் எங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அருமையான இந்த நல்ல நேரத்தில் இந்த வேலையில் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாகவும் அவருடைய வார்த்தைகளையும் எடுத்து பேசும்படியாகவும் கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையாக கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார், விடுதலை ஆக்குறவராக இருக்கிறார். நம்ம கண்களை மூடி இந்த வார்த்தைக்காக நம்ம செபிக்கிறான். அன்பின் தேவனே, இந்த நாள் அப்பா, இந்த நேரத்தில் எங்களோடு கூட தேவன் இடைப்படும்படியாக நான் செபிக்கிறையா. அப்பா, அவருடைய வார்த்தைகள் எங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவரே, நம்முடைய மகத்துவனுடைய ஆண்டவரே, நம்முடைய ரகசிய வார்த்தைகளும் எங்களுக்கு வெளிப்பாடாய் வரும்படியாக நான் செபிக்கிறையா. நேற்று தேவ தரிசனங்கள் வெளிப்பாடாய் வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற கத்தாவே, நீ எங்களோடு கூட இடைப்படுங்க, பேசுங்க கத்தாவே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த வெளியில இருக்கிறோம் தேவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு மத்தியில பேச மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த எல்லாம் உண்மையாக தேவன் அநேக வார்த்தைகள் நம்மளை கொண்டு ஆண்டவர் பேசக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு கூட உங்க மத்தியில நான் ஜெபத்தை குறித்து நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஜெபத்தின் ஆவி நம்ம மேல ஊற்றப்பட வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் மேல ஊற்றப்பட வேண்டும். ஜெபத்தின் ஆவியில நம்ம நிரம்பி ஜெபிக்கிறவர்களா நம்ம காணப்பட வேண்டும். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில எது குறைவானாலும் ஜெபம் குறையாகக்கூடாது, ஜெபம் கம்மியாகக்கூடாது. ஜெபம் அதிகமாக ஜெபிக்கிற ஒரு குடும்பமாக, தேவ சத்தத்தை கேட்கிற குடும்பமாக கர்த்தர் மாற்றும்படியாக நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்த ஜெபத்துக்குள்ள போனவருடைய வாழ்க்கையில யாரோட வாழ்க்கையிலும் தோல்வியானதே கிடையாது. எல்லாரோட வாழ்க்கையிலும் ஜெபத்துல வேண்டிய வெற்றிகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டுகிறது. அப்போ இந்த ஜெபத்தின் ஆவி, ஜெபம் என்றால் உபாசனை எடுத்து ஜெபிக்கலாம், தனிப்பட்ட முறையில் நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கலாம், ஆண்டவரிடத்துல விண்ணப்பத்தோடு நம்ம ஜெபிக்கலாம். ஜெபம் என்றது அதிகமான காரியங்கள் உண்டு. ஆனா நம்ம ஜெபித்து நம்மளோட வாழ்க்கையில என்ன காரியங்கள் கிடைக்குது என்று பார்க்கும்போது, ஜெபத்துல தேவனோடு கூட பேசி அவரோடு கூட நம்ம உறவு வைத்துக் கொள்வதுதான் ஒரு ஜெபமா இருக்கிறது. இன்னொன்று, ஜெபம் என்றது தேவனோடு கூட நம்ம டைரக்டாக பேசக்கூடிய ஒரு காரியமா இருக்கக்கூடியதா இருக்குது ஜெபம் என்றது. இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டும். இன்னைக்கு நமக்குள்ள ஜெப ஆவி இருக்கிறதா, ஜெப சிந்தனை இருக்கிறதா? இன்னைக்கு பாருங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களாகட்டும், ஒரு பொருளை பார்த்தாங்கன்னா அது எனக்கு இது வாங்கி கொடு, அது இது செய்யுங்க, இது பண்ணுங்கன்னு எவ்வளோ அதிகாரமா கேட்குறாங்க. ஆனா பிள்ளைங்க நம்ம கிட்ட எனக்கு வசனத்தை கற்றுக்கொடு, ஜெபத்தை கற்றுக்கொடு என்று சொல்றாங்களா? சொல்றது கிடையாது. நம்ம அந்த மாதிரி அவர்களுக்கு ஜெபத்தை நாம தான் கற்றுக் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஜெபத்துல நம்ம தான் அவங்கள வளர்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். நம்ம எந்த அளவுக்கு ஜெபத்துல இருக்கிறோமோ அவர்களும் பிள்ளைகளும் ஜெபத்துல இருக்கிறவர்களா இருக்கிறார்கள். நம்ம ஜெபத்துல தரித்திருக்கும் போது எந்த ஒரு சங்கான கிரியைகளோ பொல்லாப்போ உலகத்தின் காரியங்களோ நம்மளோட பிள்ளைகளையும் நம்மளோட குடும்பங்களையும் அது தொடவே முடியாது. நேரத்துல இன்னைக்கு பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னா, ஜெபமே இல்லையா, வாழ்க்கையில ஜெபமே இல்லை, ஜெபமே பண்ண முடியல. இன்னைக்கு அநேக பேரோட வாழ்க்கையில தான் ஒரு காரியமா இருக்கிறது. ஜெபமே இல்லாத வாழ்க்கையில நம்ம எப்படி ஒரு வெற்றியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? ஜெபமே இல்லாம வாழ்க்கையில எப்படி அந்த உறவு தேவன்கிட்ட வைத்துக் கொள்ள முடியும்? பாருங்க, இந்த வேத வசனத்துல நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் எடுத்து காண்பிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம், இதுல 1வது வசனம், அவரோட சீஷர்கள் தேவனிடத்துல என்ன கேட்கிறாங்க பாருங்களேன். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு, அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். எனக்கு போதிக்க வேண்டும் என்றார். பாருங்க, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஜெபத்தை முடித்து அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அவர் அந்த இடத்துல ஒரு சீஷன் கேட்கிறான், எங்களுக்கு ஜெபத்தை குறித்து போதிங்க, ஜெபத்தை குறித்து எனக்கு கற்றுக் கொடுங்க என்று சொல்லப்படுது. அப்ப பாருங்க, முதலாவது அங்க தேவன் ஜெபித்து முடித்து இருக்கிறார். தேவனோட ஜெபத்தை அந்த சீஷர்கள் பார்த்திருக்கிறாங்க. சீஷர்கள் பார்த்தது நிமித்தம் அதே போல நாங்களும் ஜெபிக்க வேண்டும், அதே போல நாங்களும் ஜெபத்துல இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னை ஜெபித்ததை சீஷர்கள் பார்த்திருக்கிறார்கள்.
அப்ப இது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஜெபத்தை முடித்து அவர் உட்கார்ந்து அவர் அந்த இடத்துல இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபத்தை முடித்து அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது இவர்கள் வந்து இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு நீங்க போதிங்க, எனக்கு ஜெபத்துல நீங்க கற்றுக் கொடுங்க என்று அந்த இடத்துல சொல்லக்கூடிய காரியமா இருக்கிறது. அப்போ பார்க்கும்போது உண்மையாக அந்த இடத்துல தேவன் அவருக்கு நன்றாக ஜெபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தவராக இருந்திருக்கலாம், அவர்கள் செயல்பட்டிருக்கலாம். பாருங்க, இந்த இடத்துல சீஷருங்க வந்து ஆண்டவர்கிட்ட வந்து எனக்கு ஒரு பெரிய வல்லமை கொடு, நான் பிசாசை ஓட்டணும், எனக்கு அற்புதங்களை செய்யணும், அதிசயங்களை செய்யணும்ன்ட்டு வந்து ஏசப்பா கிட்ட கேட்கல. அவருங்க கேட்டது என்னன்னா, ஜெபம் எனக்கு கற்றுக் கொடுங்க, ஜெபத்தை எனக்கு குறித்து போதிங்க, ஜெபத்தை குறித்து என்னோடு கூட பேசுங்க என்று அந்த இடத்துல சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஏன்னா சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்க முடியும். அவர் பாருங்க, சேவல் கூகாதுக்கு முன்பாகவே அவர் என்ன பண்ணுறாரு, இருட்டோடு கூட எழுந்து போய் தனிமையில இருந்து ஜெபித்தார் என்று வேதவசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல வந்து அதிகாலையில் எழுந்து ஜெபித்தவரா இருக்கிறார், கெத்செமனே தோட்டத்துல ஜெபித்தவரா இருக்கிறார். அப்போ இன்னைக்கு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நம்ம எதை கற்றுக்கொள்ளுகிறோமோ இல்லையோ, நம்மளோட வாழ்க்கையில ஜெபத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு சத்ருவானன் கூட இன்னைக்கு பார்க்கும்போது வேலைகள் எவ்வளோ கஷ்டமான வேலைகள் கூட நம்ம செய்து சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடுறோம். ஒரு வண்டி எவ்வளோ பாரமான வேலைகள் ஆகட்டும், சில இடத்துல போகிற எல்லாமே முடிச்சிடுறோம். ஆனால் ஒரு அரை மணி நேரம் ஜெபத்தில் உக்காரணும்னா நம்மளால முடியறது கிடையாது. என்னத்துக்கு ஜெபம் பண்ணணும்? ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார், அவர் செய்வார், பண்ணுவார். இன்னைக்கு ஒரு மனுஷன் இந்த பூலோகத்துல கேட்காம அவன் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கடைக்கு போய் நம்ம ஒரு காரியம் நம்ம வந்து நம்மகிட்ட எல்லாமே இருக்கு, நம்ம போய் அங்கே என்ன வேணும்னு கேட்டதான் நம்மளுக்கு அந்த காரியம் கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ ஜெபத்துல எந்த மனுஷன் தரித்திருக்கிறானோ, எந்த மனுஷன் ஜெபத்துக்குள்ள போகிறானோ, அந்த மனுஷன் எப்போதும் எந்த வேலையிலும் அவன் அசைக்கப்படுவதில்லை. அவன் வாழ்க்கையில எப்போதும் அந்த ஜெப ஆவி அவனுக்குள்ள ஊற்றப்படுகிறதா இருக்கிறது. வேதத்துல நீங்க அநேக பேர்கள் நீங்க வேதத்தை ஜெபித்ததை பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல சிஷ்யர்கள் வந்து அந்த இடத்துல உண்மையாக ஒரு நல்ல வார்த்தை அவர்கள் கேட்டவர்களா இருக்காங்க. அப்போ இந்த ஜெப ஆவிய சிஷ்யர்கள் எப்போது அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்? ஜெபத்தை அந்த இடத்துல பார்க்கும்போது உண்மையாக சிலர் வந்து 9ஆம் மணி நேரத்துல அவர்கள் ஜெபத்துல தரித்திருந்தார்களாம். அந்த டைம் வரும்போது அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட அந்த டைம் வந்து தேவனுக்காக கொடுக்க வேண்டிய நேரத்தை உண்மையாக கொடுத்தவரா இருக்காங்க. அப்ப கொடுத்த லைஃப்ல நீங்க பார்க்கும்போது அநேக அற்புதங்கள் நடந்திருக்கிறது, அதிசயங்கள் நடந்திருக்கிறது. இதுல நீங்க பார்க்கும்போது அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது பேதுரு யோவானும் அவர்கள் எங்க போனார்கள்னா ஆலயத்துக்கு கடந்து போனார்கள், ஒரு சபைக்கு கடந்து போனார்கள். கடந்து போகும்போது அந்த இடத்துல பார்க்கும்போது 9ஆம் மணி நேரம் அந்த இடத்துல வந்து அவங்க ஆலயத்துக்கு போறாங்க. அதுக்கு முன்பாக நடந்த காரியம் என்ன என்றால் பார்க்கும்போது 120 பேர்கள் கூடி ஜெபித்தார்கள். 120 பேர் சிஷ்யர்கள் இருக்காங்க, மரியாள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. எல்லாருமே பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது, பரிசுத்த வல்லமை ஊற்றப்படுகிறது. எல்லாரும் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறாங்க, எல்லாரும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. எல்லாருக்கும் அந்த வல்லமை கிடைக்கப்பட்டது, எல்லாருக்கும் அந்த காரியம் கிடைக்கப்பட்டது. ஆனா இதுல பார்க்கும்போது அந்த 9ஆம் மணி நேரம் வரும்போது யாரு கடந்து போனாங்க என்று பார்க்கும்போது பேதுரும் யோவானும் அந்த நேரத்துக்கு அந்த வேலைக்கு அவர் போய் சரியான ரீதியில அவர் ஜெபத்துக்கு ஆலயத்துக்கு போனார்கள். மீதியான ஜனங்க வரல ஆலயத்துக்கு. அதுல சொல்லப்பட்டிருக்கு, அதுல இவர்கள் தான் ஆலயத்துக்குள்ள வந்தார்கள். அந்த இடத்துல அந்த ஆலயத்துக்குள்ள போகிறாரு. அந்த ஆலயத்துக்குள்ள போகும்போது பிறவிலே ஒரு சப்பானி அந்த இடத்துல இருக்கிறான். பிறவிலே சப்பானியா அந்த இடத்துல இருக்கக்கூடியவன் ஒருத்தன் இருக்கிறான். இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல அவனை தூக்கி விடும்போது, அவனை வந்து இயேசுவின் நாமத்தில் அவனை தூக்கி விடும்போது அவனுக்கு கால்களுக்கு பலன் வந்து எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறவனா இருக்கிறான், எழுந்து நடக்கிறவனா இருக்கிறான். அப்ப பாருங்க, என்னைக்கு ஒரு ஜெப ஆலயத்துக்குள்ள நம்ம போகிறோமோ, ஜெபத்துல நம்ம என்னைக்கு தரித்திருக்கிறோமோ, அந்த ஜெப சிந்தை நமக்குள்ள என்னைக்கு வருகிறதோ அற்புதங்கள் நடக்கக்கூடியதா இருக்கிறது, அதிசயங்கள் நடக்கக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அடுத்தது பார்க்கும்போது பேதுரு முதலாவது அந்த இடத்துல அவர் வந்து ஒரு பெரிய அற்புதத்தை அங்க பேதுரை வைத்து கர்த்தர் செய்யக்கூடியவரா இருக்கிறார், அந்த இடத்துல செய்யக்கூடியவரா இருக்கிறார்.
இப்போ பாருங்க, இந்த இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை நம்ம வாசிக்கும் போது அவர்களெல்லாம் நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவர்களெல்லாம் ஜெபத்துல ஒருமித்து தரித்திருந்தார்கள், ஒரு சிந்தையோடு இருந்தார்கள், ஒரு ஐக்கியத்தோடு இருந்தார்கள். அப்போ இருக்கும்போது அவர்களுக்கு எவ்வளோ போத்திரங்கள், உமது தேசத்துல எவ்வளோ போத்திரங்கள் வந்துச்சு. சிறைச்சாலைக்கு போனாங்க, அடிப்பட்டாங்க, உதப்பட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருந்த ஜெபம், அவர்களுக்குள்ள இருந்த அந்த வல்லமை அவங்களுக்குள்ள ரிலீஸ் ஆனதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது அப்போஸ்தலர்ல 2வது அதிகாரம் 41வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். யாருடைய போதனையை கேட்டு அந்த இடத்துல பேதுரு வல்லமையான ஒரு பிரசங்கத்தை கொண்டு வருகிறார். ஒரு வல்லமையான ஒரு காரியத்தை அந்த இடத்துல கொண்டு வருகிறவரா இருக்காரு. அவருடைய பிரசங்கத்தை அவர் ஜெபத்துல பார்க்கும்போது 3000 பேர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களா இருக்கிறார்கள். அது கீழே வசனம் நீங்க வாசிக்கும் போது அவர்கள் எல்லாம் ஜெபத்துல வீடுதோறும் போய் அப்பம் பிடித்து அவர்கள் வீடுதோறும் அவர்கள் ஜெபித்திருந்தார்கள் வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. கீழே வசனம் வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டானது. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. எப்போ இந்த காரியம் நடக்கப்பட்டது என்று பார்க்கும்போது அவர்கள் ஒருமித்து அவர்கள் வீடுதோறும் போய் அப்பம் பிட்டு அவர்கள் ஜெபத்துல தரித்திருந்தார்களாம். இந்த ஜெபத்துல அவர்கள் தரித்திருக்கும் போதே அங்க இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் பயம் உண்டானதாம். அல்லேலூயா. ஜெபத்திலேயே அவர்கள் பயந்தார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டுகிறது. அல்லேலூயா. இவங்ககிட்ட எந்த ஒரு ஆயுதம் கிடையாது, இவங்கள ஒரு பெரிய இதுவும் கிடையாது. அவங்களோட ஜெபத்துல ஒரு வல்லமை காணப்பட்டது, அவங்களோட ஜெபத்துல ஒரு அதிகாரம் காணப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் போது மட்டும், இன்னைக்கு நம்ம அப்படி ஜெபிக்கும் போது நம்மளை பார்த்து அநேக பேர், அநேக சத்துருடைய கிரியைகள், பொல்லாப்புகள், பாவங்கள் நம்மளை விட்டு விலகி ஓடி போகிறதா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஜெபத்துல நீங்க, உங்க குடும்பம், உன் பிள்ளைகள் எல்லா ஜெபத்தை தரித்திருக்கும் போது உன் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உன்னை மேற்கொள்ள முடியாது, எந்த சங்கான கிரியும் வீடை தொட முடியாது, எந்த ஒரு பொல்லாப்பும் வீட்டுக்குள்ள வரவே வராது. ஏன்னா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, அப்போஸ்தலருடைய கரங்களினால அநேக அற்புதங்களை தேவன் செய்தவரா இருக்கிறார். அல்லேலூயா. அநேக அற்புதங்களை தேவன் செய்தவரா இருக்கிறார். நீ யோசித்து பாருங்க. 20 வருஷம் நம்ம விசுவாசியா இருக்கிறோம், 30 வருஷம் விசுவாசியான்றோம். நான் கால வருஷமா சர்ச்சுக்கு போறேன்றாங்க, நான் அதை செய்யறேன், இதை பண்றேன் அப்படின்றாங்க. ஆனால் உன் நிமித்தம் எவ்வளோ அற்புதங்கள் நடக்கிறது, உன் நிமித்தம் எத்தனை குடும்பங்கள் கட்டப்படுகிறது, உன் நிமித்தம் எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறாங்க, உன் நிமித்தம் எத்தனை பேர் கட்டுண்டர் வியாதிஸ்தர்கள்லாம் குணமாகறாங்க. நம்ம ஜெபத்துல எத்தனை பேர் சபைகள் கட்டப்படுகிறது, நம்ம ஜெபத்துல எத்தனை குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தினால எத்தனை பேர் மனம் மாறுறார்கள். இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டும். அதுக்கு என்ன தேவைன்னா, இன்னைக்கு பிசாசு நம்மளோட ஐக்கியத்தை கெடுக்கிறது என்னன்னா ஜெபம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி ஒரு பெரிய தோல்விக்குள்ள போறீங்களா, 2 பேரும் கை கவுத்து வீட்டுல உட்காந்து நீங்க ஜெபிச்சு பாருங்க. அந்த நாளே ஒரு அற்புதத்தை தேவன் உங்க வீட்டுல செய்வாருங்க. உங்க வீட்டுக்குள்ள அந்த அற்புதம் கடந்து வரும், தேவன் செய்வார். அப்போ இவர்கள் அந்த இடத்துல ஒருமித்து அவர்கள் ஜெபித்தார்களாம். ஜெபிக்கும் போதே ஜனங்களுக்கு பயம் நடக்கம் உண்டானது. அப்போஸ்தலருடைய நிமித்தம் அநேக அற்புதங்கள் நடந்ததா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினார். 6ஆம் மணி நேரத்துல. இங்க 9ஆம் மணி, இன்னொன்னு மேல வசனம் சொல்லப்பட்டிருக்கு 9ஆம் மணி நேரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் அந்த வார்த்தைகள் இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு 9ஆம் மணி நேரம். இவர் 6ஆம் மணி நேரம், இவர் மேல அறையில ஏறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் ஏறினார் என்று தேவவசனம் சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு ஏறினார் என்று சொல்லப்படும் போது ஜெபத்துக்கு 6ஆம் மணி நேரத்துல ஜெபத்துக்கு ஏறினார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இவ்வளோ நம்ம ஓடுறோம், வேலைகளை செய்யறோம், இவ்வளோ உலகத்தின் காரியங்களை பண்றோம். ஜெபத்துக்குன்னு ஒரு நேரத்தை நம்ம வைத்திருக்கிறோமா?
ஜெபத்துக்குன்னு ஒரு டைம் நம்ம பிக்ஸ் பண்றோமா? நம்ம ஜெபத்துக்குன்னு ஒரு 2 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் தேவனும் நாமளப்பா, நீங்களும் நானும்ப்பா, உங்க கூட நான் பேசணும், நீங்க என் கூட பேசுங்க ஆண்டவரே, ஆண்டவரே நான் இப்படி இருக்கேன். அவர்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம வைச்சு கொள்ளும் போது அவர் உண்மையா நம்மளை தேற்றி நம்ம கூட பேசுவதற்கு தேவன் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்ப பாருங்க, இவர்களெல்லாம் அந்த காரியத்தெல்லாம் கண்டுபிடித்து இருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் எப்படி இந்த வல்லமைகள் செயல்பட்டது? பேதுரு நடந்து போகல, அந்த ஷேடோ, அவர் நடந்து போறார், ஜெபம் கூட பண்ணல, நடந்து போறாரு. பிசாசு பிடித்தவர்கள், வியாதியஸ்தர்கள் எல்லாமே எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க, கட்டிலோடு எடுத்து வைக்கிறாங்க, அற்புதங்கள் நடக்கிறது. எப்படியாப்பட்ட ஒரு காரியம், எப்படியாப்பட்ட ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார்னா, பேதுருடைய வாழ்க்கையில அவர் ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டவராக இருக்கிறார். இன்னும் தவிதா மரித்து அந்த இடத்துல போகும்போது அந்த இடத்துல போய் முழங்கால் படியிட்டு ஜெபித்து வீரோடு எழுப்பக்கூடிய ஒரு வல்லமையான காரியத்தை அங்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை யோசித்து பாருங்க, எவ்வளவு நேரம் நம்ம தேவனோடு கூட இருக்கிறோம், நம்ம எவ்வளவு தேவனோடு கூட பேசுகிறோம், தேவனோடு கூட அந்த ஐக்கியத்தை நம்ம எவ்வளவு நாள் வைத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் எல்லாம் பாருங்க, அவங்களோட முழுமையா அந்த வேதத்துல எல்லாம் நீங்க வாசித்து பாருங்க, பவுல் ஆகட்டும், பேதுரு ஆகட்டும், அனனியா ஆகட்டும், எல்லாரும் ஆகட்டும், அவர்கள் எல்லாம் ஜெபத்தை தரித்திருந்தார்கள், அற்புதங்களை செய்தார்கள், ஜெபத்துல நின்றார்கள், அற்புதங்களை செய்தார்கள், இப்படி என்று சொல்லப்பட்டுகிறது. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இன்னைக்கு ஒருவேளை ஜெபத்துல விரும்பியாக காணப்படலாம், ஜெபமே இல்லாம இருக்கலாம், ஜெபத்துல சோர்ந்து போயிருக்கலாம், என்னால ஜெபிக்கவே முடியல என்று ஒருவேளை நீ கவலையோடு இருக்கலாம், இல்ல ஜெபம் எனக்கு சிந்தனையே வரமாட்டது என்று ஒருவேளை நீ கவலையோடு இருக்கலாம். வேதத்தை எடுத்து வாசிங்க. இன்னைக்கு அநேக அற்புதங்கள் உங்க குடும்பத்துக்கும் உங்க வாழ்க்கையை செய்யணும் என்று ஆண்டவர் நினைக்கிறாரு. ஆனா சத்துருவானர் அதெல்லாம் உடைத்து போடுகிறான். ஏன்னா நமக்குள்ள சரியான அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ஜெபம், அந்த ஐக்கியம் நமக்குள்ள இல்லாம போய் விடுகிறதா இருக்கிறது. கர்த்தர் நம்மளை எல்லாவற்றிலும் நம்மளை நடத்தணும் என்றால், நம்மளோட பிள்ளைய நல்ல ஒரு வழிக்கு ஆண்டவர் கொண்டு வரணும் என்றால், நம்ம குடும்பத்தை நல்ல ஒரு சாட்சியா கொண்டு வரணும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் என்றது வேண்டுமா இருக்கிறது. அல்லேலூயா, வேண்டுமா இருக்கிறது. அப்ப பாருங்க, தேவன் இன்னொரு காரியத்தை நம்மளுக்கு ஜெயமாக கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். எடுத்து வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. சாட்சியின் வசனத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் மரணம் நேரிட்டுக்கிறோ அவர்கள் என்ன பண்ணார்களாம்? ஜெயித்தவர்களா இருக்கிறார். சாட்சியின் வசனம் நமக்குள்ள எப்போ அந்த சாட்சி வரும் என்றால், நம்ம தேவனோடு கூட ஜெபிக்கும் போது, நம்ம தேவனோடு கூட அந்த உறவு வைக்கும் போது, இன்னைக்கு இயேசு கிறிஸ்தர் எப்படி அவர் ஜெபித்தவராய் காணப்பட்டாரோ, எப்படி கெத்செமனேல ஜெபித்தவராய் காணப்பட்டாரோ, எப்படி அவர் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் பிசாசியை எப்படி ஜெயித்தாரோ, அதே போல இன்னைக்கு ஜெபத்திலையும் அவருடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிக்கிறவர்களாக, அவனை மேற்கொள்ளுகிறவர்களாக நம்ம மாற வேண்டும். இன்னைக்கு சத்துருடைய வல்லமைகளெல்லாம் விழுந்து போக வேண்டும் என்றால், சத்துருடைய கிரிகளெல்லாம் விழுந்து போக வேண்டும் என்றால், உனக்கு வைத்த உன் குடும்பத்தின் மேல் வைத்த திட்டங்கள் சத்துருடைய திட்டங்களாக உடைக்கப்படணும் என்றால், சத்துருவும் பிள்ளைகள் மேல் வைத்த திட்டங்கள் உடைக்கப்படணும் என்றால், நீ ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு சாட்சியாக எழும்பி பிரகாசிக்கிறவர்களா நீங்க மாற வேண்டும். எந்த மனுஷனோட வாழ்க்கையில ஜெப சிந்தனை இருக்கிறதோ, ஜெப ஆவி இருக்கிறதோ, ஜெபத்தின் வல்லமை இருக்கிறதோ, அவனை ஒரு கிரியமும் ஒரு பொல்லாப்பும் அவனை மேற்கொள்ள முடியவே முடியாது. ஏன்னா ஜெபம் பண்றது அது தேவனோடு கூட அந்த உறவு, அந்த தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் தான் அந்த ஜெபமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்மையாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஜெப ஆவியை இன்னைக்கு ஊற்ற போகிறார். இதை கேட்டு நம்ம வெறுமையாக இல்லாதபடிக்கு நம்மளும் தேவனுக்கு ஒரு நேரத்தை கொடுத்து ஒரு ஜெபத்துல நம்மளை எப்போது தரித்திருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் கேட்டாங்களா, நீ இவ்வளோ போய் அற்புதங்களை செய்கிறீங்களே, நீ வல்லமையா பிரசங்கம் பண்றீங்களே, இவ்வளோ ஜனங்க, இவ்வளோ கூட்டங்கள் உன்னுடைய ப்ரேயருக்கு வராங்களே, இது என்ன காரணம், நீங்க என்ன பண்றீங்க அன்ட்டு ஒரு ஊழியக்காரர் போய் அந்த ஊழியக்காரர்கிட்ட கேட்டாரா, இப்படி நீங்க இப்படி இவ்வளோ காரியங்கள் நடக்குது. அப்போ அவர் சொன்னாரா, ஒரு வார்த்தை சொன்னாராம், ஜெபம் என்று சொன்னாராம். திருப்பி கேட்டாரா, எப்படின்னு? ஜெபம் என்று சொன்னாராம். இன்னொரு கேட்டாரா, அதுதான் சொன்னாராம், ஜெபம். இந்த ஜெபம் இருக்கிற வாழ்க்கையில என்னைக்கும் அவனை கர்த்தர் என்னைக்கும் வெறுமையாக விடவே மாட்டார். அவன் வாழ்க்கை வெறுமையா விடவே மாட்டார்.
போகிற இடத்துலலாம் சாட்சியாகும், போகிற இடத்துல ஆசீர்வாதமாகும். எல்லாத்துலேயும் தேவன் மாற்றக்கூடிய ஒரு சர்வ வல்லமையான தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம், அவரை துதித்து கொண்டிருக்கிறோம். அதான் சிஷ்யர்கள் வந்து கேட்கிறார்கள், அவர்களுக்கு நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் எங்களுக்கு போதியன்னு. ஆனால் ஆண்டவர் வந்து கேட்ட காரியத்துக்கு அந்த ஆதி சபையில அவர்கள் ஒருமித்து இருக்கும் போதே அவர்கள் மேல பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டு அவர்கள் ஜெபத்துல தரித்திருந்தார்கள். அந்த ஜெபத்தின் ஆவி அவர்களுக்குள்ள காணப்பட்டது. 9 மணி நேரத்துல சர்ச்சைக்கு சபைக்கு போனவர்களா இருக்கிறாங்க, 6 மணி நேரத்துல சபைக்கு போனவர்களா இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நம்ம இருக்கும்போது இன்னைக்கு உண்மையாக இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் நம்ம எடுக்கும் போது இதுதான் பிள்ளைகளும் அதை கற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறாங்க. உண்மையாக நம்ம ஜெபத்தை தரித்திருக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, அப்பா, உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இல்லைன்னா அப்பா, நாங்கள் ஜெபத்துக்கு இடம் கொடுக்கலனா எங்கள் குடும்பத்தின் மேலும் எங்கள் மேலும் ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றுங்க, ஜெப ஆவியை ஊற்றுங்க. நாங்கள் வெறுமையாக இருக்கக்கூடாது, நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக மாறணும், ஜெப வீரர்களாக எழும்பணும். கர்த்தாவே உமக்காக ஆண்டவரே கொடுத்த வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.